100 ஆண்டில் இல்லாத அளவு வறட்சியால் நீரின்றி பாறைகளாக காட்சியளிக்கிறது ஒகேனக்கல். இதனால ஒகேனக்கல் தண்ணீரை நம்பி செயல்படுத்தப்பட்டு வரும் குடிநீர் திட்டங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து விளக்கமா இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். தருமபுரியிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒகேனக்கல். காவிரி ஆற்றின் மறுக்கரையில் கர்நாடக மாநில எல்லை தொடங்குகிறது. கடல் போல காட்சியளித்து வந்த ஒகேனக்கல் காவிரி ஆறு இன்று பாறைகளுக்கு நடுவில் தேங்கிய குட்டை போல காணப்படுகிறது. ஒகேனக்கல் அருவியில் இதுவரை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுதான் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாறாக இப்போது அருவி வறண்டு குளிக்க முடியாத நிலை உருவாக்கியுள்ளது. ஒகேனக்கல் அருவியின் அழகே 5 அருவிகள் தான். தற்போது அருவிகளில் முற்றிலும் தண்ணீர் வராததால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துவிட்டதுடன் தனது பொலிவையும் ஒகேனக்கல் இழந்து விட்டதாக கூறுகிறார் முருகன். இந்த 5 அருவியில் தண்ணி இல்லாத போதோ மொத்தமே 5 அருவியில் வரும்போதே தண்ணி பற்றாக்குறை கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சுத்தமாக இந்த 5 அருவியிலும் தண்ணி நின்று போச்சு. அதனால தான் இங்கே இந்த செக் டேம் மாதிரி இந்த மூட்டை கட்டி போட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமாவது எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 நாளில் சுத்தமாக தண்ணி நின்று போச்சு சார். கொஞ்சம் கூட தண்ணியே கிடையாது. இந்த குட்டைங்களில் தேங்குற தண்ணி தான். வெள்ளம் அடியும் கோடை காலங்களில் கூட ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 500 கன அடிக்கு கீழே நீர்வரத்து சரிந்ததில்லை. தற்போதோ வினாடிக்கு 20 கன அடிக்கும் குறைவாகவே தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் திரும்பிய திசையெங்கும் பாறைகளை மட்டுமே ஒகேனக்கல்லில் பார்க்க முடிகிறது. குடிநீருக்கே பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ள நிலையில் வறட்சி கால்நடைகளையும் விட்டு வைக்கவில்லை என்கிறார் பெருமாள். மலம் மாஞ்சலம்லாம் காஞ்சி போச்சு. திருப்பி 2வது மாடு கண்ணெல்லாம் வச்சு எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. எனக்கு சர்வீஸ்லேயே இந்த மாதிரி போனதே கிடையாது. இப்போ என்ன ஒரு 10 அடி தண்ணி கூட இல்லை சார். போன வாட்டியெல்லாம் நல்லா செழிப்பாக போச்சு சார். தண்ணியெல்லாம் அதிகமாக போச்சு. நல்லா செழிப்பாக இருந்துச்சு. மாடு கண்ணுக்கெல்லாம் அருமையாக இருந்துச்சு. மலை மாதிரி நல்லா சேமரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி காவேரி ஆறு புறா ஆறுலாம் துண்டாடி போயிடுச்சு. கடும் வறட்சி காரணமாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வினாடிக்கு சுமார் 100 கன அடி வீதம் ஆற்றில் நீர்வரத்து இருந்தால்தான் ஒகேனக்கல் குடிநீர் திட்ட நீரேற்றும் நிலையம் அதன் இயல்பில் செயல்படும். தற்போது தண்ணீர் வரத்து குறைந்துவிட்டதால் நீரியேற்று நிலைய பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரும் வகையில் ஆங்காங்கே மணல் மூட்டைகளை கொண்டு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். நிலைமை மேலும் மோசமாவதற்குள் அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வருங்காலங்களில் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யுமா இந்த காவிரி ஆறு என்ற அச்சம் எழுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.